எப்பா யாரும் அந்த ஏரோல் ரூம் பக்கம் மட்டும் போயிடாதீங்க. குறிப்பாக தெற்கு பக்கம் இருக்கிற டேபிளுக்கு போயிடாதீங்க. ஒரு காலத்தில் எப்படி இருந்த OnePlus உன்னை வச்சு இப்படி செய்ய வச்சுட்டியே. என்னைய வாட சீப்பா நினைக்கிறீங்க? வரேன் பழைய OnePlus திரும்ப வரேன். பில்டப் எல்லாம் பலமாக தான் இருக்கு. ஆனால் ஃபோன் உண்மையிலே அந்த அளவுக்கு மாறி இருக்குமா பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங். ஒரு சில புக்லெட்ஸ் இருக்கு, சிக்னேச்சர் பின் கொடுத்துருக்காங்க. நல்ல ப்ளூ கலர்ல ஒரு கேஸ். மிட் நைட்ல இந்த மாதிரி தான் வாஷன் இருக்குமா? பரவாயில்ல, இந்த வாட்டி சார்ஜர் இருக்கு. ஆனால் பெரிய சார்ஜருங்க. டைப் A to டைப் Cக்கான கேபிள் தான் இது. டைப் Aக்கான போர்ட் தான் வந்து சார்ஜர்ல இருக்கு. நாங்க இன்னுமே அதே OnePlus தான்பான்னு சொல்ற மாதிரியே இந்த கேஸை கொண்டு வந்திருக்காங்க. போனை விட கேஸ் உண்மையாவே அந்த பழைய கேஸ் மாதிரி நல்ல ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. பட் நமக்கு அதுவா தேவை? நமக்கு ஃபோன் தானே முக்கியம். இந்த போனை பொறுத்த வரைக்கும் பின்பக்கம் பார்த்தீங்கன்னா வீகன் லெதர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ளூ கலர் ஷேட் பார்க்கறதுக்கு சட்டிலாவே இருக்கு. OnePlus 12 கம்பேர் பண்ணும்போது இது இன்னும் கொஞ்சம் ஸ்லிம்மாவும் இருக்கு. கையில பிடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் கிரிப்பியா இருக்குன்னு சொல்லலாம். இன் ஹேண்ட் ஃபீல் நல்லா இருக்கு. அண்ட் வெயிட்டுமே அதை விட இது 10 கிராம் கம்மியா இருக்கு. பட் இந்த அளவுக்கு கம்மியா இருந்தாலும் பேட்டரி பெருசுங்க. 6000 mAhக்கான பேட்டரியை கொடுத்திருக்காங்க. அது எப்படி பாசிபிள் ஆச்சுன்னா சிலிகான் கார்பன் பேட்டரி யூஸ் பண்றதுனால. அண்ட் சார்ஜரை பொறுத்த வரைக்கும் 100 வாட்கான சூப்பர் ஹூக் சார்ஜர் வந்து கொடுத்திருக்காங்க. ஏர் ஹூக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வயர்லெஸ் சார்ஜர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தனியா தான் காசு கொடுத்து வாங்கணும். எங்களுக்கு MediaTekல வந்தது. இது பவர் பேங்க் மாதிரிலாம் யூஸ் பண்ண முடியாது. நீங்க பிளக் பண்ணிட்டு பின்னாடி வச்சு வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ நார்மலாக இப்படி மேலே வச்சு சார்ஜ் பண்ணணும். அப்படி இல்லை எனக்கு அந்த ஆப்பிளில் ஒட்டுற மாதிரி ஓட்டணும்னீங்கன்னா அந்த கேஸையும் தனியாக வாங்கணும். அந்த கேஸை போடும்போது உங்களுக்கு அப்படி ஒட்ட வச்சுக்கலாம். இல்லை உங்கள் பணம் ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சார்ஜர், பவர் பேங்க், இந்த மேக்ஸேஃப் சப்போர்ட் இருக்கிறது எல்லாத்தையுமே இந்த கேஸோடு சேர்த்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அண்ட் இதில் 10 வாட்கான ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ நாங்கள் யூஸ் பண்ண இந்த 3 நாள் டெஸ்டிங்லேயே எங்களுக்கு ஸ்க்ரீன் ஆன் டைம் அப்படின்றது ஆவரேஜாக 8 ஹவர்ஸ் வந்தது. கேமிங்காக இருக்கட்டும், கேமரா, மற்ற விஷயங்கள் எல்லாமே மாற்றி யூஸ் பண்ணும் பொழுதும் இந்த அளவுக்கு வந்தது ஒரு நல்ல ஒரு விஷயம். மற்றபடி ஃப்ரேம் எல்லாம் வந்து மெட்டல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவையான இருக்கு. எஸ், ஹலர் ஸ்லைடர் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேல ப்ரொடெக்ஷனுக்குன்னு பார்க்கும்போது அவங்க செராமிக் கார்டுன்னு சொல்லக்கூடிய டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வீகன் லெதர் தான். இது இல்லாமல் மற்ற வேரியன்ட் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கார்னிங் லாக்ல 7i ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. எஸ், 7i தான். டிஸ்பிளே எப்பவுமே ரொம்ப கர்வியா வந்து இருக்கும். பட் இந்த வாட்டி அப்படி கிடையாது. மைக்ரோ கர்வ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. குவாட் கர்வ். பார்க்கும்போது டிஸ்பிளே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. 6.82 இன்ச்க்கான QHD+ ரெசல்யூஷன் நமக்கு LTPO 4.1 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த LTPO 4.1 அப்படின்றது ஃபாஸ்டா சுவிட்ச் ஆகும் அப்படின்றது சொல்றாங்க. 1 Hz இருந்து 120 Hz. அதனாலே நமக்கு இன்னும் எஃபிஷியன்சி ஜாஸ்தியா இருக்கும். பேட்டரி லைஃபும் அதிகமா வரணும் theoretically. பட் ப்ராக்டிக்கலாக அப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதான் இல்லை. ஸோ நானும் ஆட்டோ ஸ்விட்சிங் போட்டு பார்த்தேன். 1 Hz 120 Hz வருதாலாம் வச்சு பார்த்தேன். பட் மேக்ஸிமம் 120 தான் வந்து காமிக்குது. எப்பயாச்சும் தான் அந்த 60 வருது. மற்றபடி லாக் ஸ்க்ரீனில் 30 காமிக்கிறதே தவிர அந்த 1 Hz வரல. அது ஏதோ ஒரு பக் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க சீக்கிரமாக ஃபிக்ஸ் பண்ணணும். டால்பி விஷன் மற்றும் HDR10+க்கான சப்போர்ட்டுமே இருக்கு. ப்ளஸ் யூடியூப் மற்றும் நெட்ஃபிளிக்ஸ் ரெண்டுத்துலையுமே நமக்கு HDR-ஓட சப்போர்ட்டும் இருக்கு. டிஸ்பிளே உடைய குவாலிட்டி சூப்பராக வந்து இருக்குங்க. நல்ல ஒரு டிஸ்பிளே குவாலிட்டி. நீங்க என்ன கேட்குறீங்கன்னு புரியுது. அதுக்கு இப்பவே சொல்ல முடியாது. வந்த வரைக்கும் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. பேக்ரவுண்டை வச்சு எதையும் டிசைட் பண்ணாதீங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றி பல தடவை நம்ம தனியாகவே ஒரு வீடியோ போட்டு OnePlus கிட்ட வந்து கேட்டிருந்தோம். அதற்கேற்ப அவங்களும் இப்போ ரீசென்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஒருவேளை கிரீன் லைன் இஷ்யூ வந்ததுன்னா எப்போ வந்தாலும் சரி லைஃப் டைமில் ஒரு ஃபோனில் நாங்கள் அதை ஃப்ரீயாக ஃபிக்ஸ் பண்ணி தருவோம்னு சொல்லியிருக்கிறது வரவேற்கத்தக்க விஷயம். பீக் பிரைட்னஸ் 4500 நிட்ஸ், HBM பொறுத்த வரைக்கும் 1600. ஸோ இண்டோரில் பிரச்சனையே கிடையாது ஆப்வியஸ்லி. அண்ட் அவுட்டோரில் போகும்போதும் உங்களுக்கு பிரைட்னஸ் லெவல்ஸ் நல்லாவே இருக்கு. விசிபிலிட்டிக்கு எந்த ஒரு விஷயமே கிடையாது. PWM டிமிங்கை பொறுத்த வரைக்கும் 2160 ஹெர்ட்ஸ்க்கான PWM டிமிங் வந்து கொடுத்துருக்காங்க. அல்ட்ராசானிக் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் தான் ஃபாஸ்டா இருக்கு. ஏன்னா OnePlus 12ல நமக்கு ஆப்டிகல் தான் கொடுத்திருந்தாங்க. அண்ட் இந்த வாட்டி இன்னொரு சேஞ்ச் என்னன்னா OnePlus 12ல நமக்கு IP65 மட்டும் தான் கொடுத்திருந்தாங்க. இதுல IP68 மற்றும் 69மே இருக்கு. ஆக்வா டச். சோ தண்ணி மேல பட்டுச்சுன்னா இல்ல நீங்க தண்ணிக்குள்ள எல்லாம் போட்டு எடுக்கும்போது அதெல்லாம் கூட வந்து ஒர்க் ஆயிடும். பட் இந்த IP ரேட்டிங் இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா சேஃப்டி மட்டுமே. இது வாரண்டி எல்லாம் கிளைம் ஆகாது. தண்ணி உள்ள போயிடுச்சுனான்றதை தெரிஞ்சுக்கும். டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. ஆடியோ சூப்பர் லவுடா இருக்கு. நல்ல பேஸ், நல்ல ஸ்பீக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ மல்டிமீடியாக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு டிஸ்பிளே உடைய குவாலிட்டியும் நல்லா இருக்கு. வியூயிங் ஆங்கிள்ஸுமே நல்லா இருக்கு. கம்பைனிங் வித் திஸ் பர்టిక్యులர் ஆடியோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் இதுல உங்களுக்கு கிடைக்கும். சோ ப்ராசஸர்னு பார்த்தோம்னா இதுல 3 nm கான்செப்ட் பில்ட் பண்ணப்பட்ட Snapdragon 8 Elite ப்ராசஸர். இன்னைக்கு தேதியில ஒரு ஃபிளாக்ஷிப் சிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம் Snapdragon தரப்புல இருந்து. பட் அந்த ப்ராசஸர் இதுல எப்படி இருக்கு? சோ நாங்க Antutuலாம் ரன் பண்ணி பார்த்தோம். இனிஷியலா ரன் பண்ணும்போது 2.3 மில்லியன் இந்த மாதிரி தான் வந்து ஸ்கோர் வந்தது. கம்பேரிட்டிவ்லி நம்ம ஏற்கனவே பார்த்த எல்லா போனை விட இது கம்மியா வந்திருக்குன்னு சொல்லிட்டு நாங்க பெர்ஃபார்மன்ஸ் மோட்ல போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அப்பயும் எங்களுக்கு 2.5 மில்லியன் வரைக்கும் தான் வந்திருந்தது. ஆனா அதுல நாங்க CPU throttling ரன் பண்ணும்போது செம்மையா throttle ஆச்சு பெர்ஃபார்மன்ஸ் மோட்ல. நார்மல் மோட்ல
த்ராட்லிங்லாம் எதுவுமே வந்து கிடையாது. உங்களுக்கு நல்ல ஸ்டெபிலிட்டி வந்து வருது. 3D எக்ஸ்ட்ரீம் ட்ரஸ்டஸ்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கோர் தான் வந்திருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பீக்ல எடுத்துட்டு போகாம ஓரளவுக்கு வந்து கேப் பண்ணி அதுல இருந்து நமக்கு ஸ்டெபிலிட்டியோட உங்களுக்கான பெர்ஃபார்மன்ஸ் வித் பேட்டரி லைஃப்லாம் வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்க டெஸ்ட் பண்ண இந்த கொஞ்ச நேரத்தில் எங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேம் பிளே, பிஜிஎம் இருக்கட்டும், ஜென்ஷன் இம்பாக்டா இருக்கட்டும், எல்லாமே ஹையஸ்ட் கிராஃபிக் செட்டிங்ல வச்சு விளையாடி பார்த்தோம். அந்த டைம்ல எல்லாமே உங்களால கேம் பிளே சூப்பரா வந்து பிளே பண்ண முடியுது. 45 மினிட்ஸ்ல இருந்து 1 hour வரைக்கும் நாங்க கேம் பிளே பண்ணோம். நல்லாவே விளையாட முடிஞ்சதுங்க. ஆனா இதுல ஹீட்டிங் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கேம் பிளே பண்றப்போ மேக்ஸிமம் ஹீட்டிங் அப்படின்றது 44-45 வரைக்கும் தான் வந்து போச்சு. ஸ்பெஷலி இதெல்லாம் வந்து இப்போ நல்ல குளிர்காலம் வந்து போயிட்டு இருக்கு. நாங்க ஏசி ரூம்லலாம் டெஸ்ட் பண்ண மாட்டோம், வெளியில நார்மலா தான் உட்காந்து டெஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? பட் இது பெஞ்ச் மார்க்ல போகும்போது வந்து பாத்தீங்கன்னா 48 டிகிரி வரைக்கும் போச்சு மேக்ஸிமமா புஷ் பண்ணும்போது. Geekbenchல CPU இருக்கட்டும், GPU இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே நல்ல ஸ்கோர் வந்திருக்கு. ஈவன் ஏஐல கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டி நல்ல ஸ்கோர் வந்திருக்கு. ஏன் இதை அழுத்தம் திருத்தமா சொல்றேன்னா நம்ம இதுக்கு முன்னாடி Snapdragon ப்ராசஸர், MediaTek ப்ராசஸர் அண்ட் Apple A18 Pro அந்த சிப் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது Snapdragon ப்ராசஸர் ரொம்ப அடி வாங்கிச்சு. ஸ்கோரே வரல, ஏதோ இஷ்யூ இருக்கு, அவங்க ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பழத்தையும் ஜூஸ் போடுறதுக்கு தயாரா வந்திருக்கு. அண்ட் இதோட நமக்கு LPDDR5Xக்கான RAM type UFS 4.0 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டோரேஜ் டைப்புமே வந்து இருக்குங்க. இதுல அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல நமக்கு ஆக்ஷன் OS 15 வந்து கொடுத்துருக்காங்க. Android 15 மேல ரன் ஆகுது. அண்ட் சாஃப்ட்வேர் கமிட்மெண்ட் இவங்க எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா 4 OS அப்டேட் தராங்க, 6 செக்யூரிட்டி அப்டேட், 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் வந்து ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. as a flagship device. ஓகே, ஸோ ஆஃப்டர் அ லாங் டைம் ஒரு பெரிய ப்ரீத்தர் வந்து ஆக்ஷன் வைஸ் நமக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இதில் அந்த அனிமேஷன்ஸ் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இன்ஃபேக்ட் அந்த ஆப் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் அனிமேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளூயிடாக இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த டச் ரெஸ்பான்ஸே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. பர்சனலி எனக்கு இது ஃபீல் ஆச்சு. நான் இப்போ ரீசெண்டாக மற்ற பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனை டெஸ்ட் பண்ணிட்டு இதை டெஸ்ட் பண்ணும்போது அந்த ஃப்ளூயிடிட்டி, அந்த ரெஸ்பான்ஸ் டைம் வந்து இன்னுமே நல்லா இருக்குது. அண்ட் இந்த ஆக்ஷன் வைஸ் 15ல நிறைய விதமான புது ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. நம்ம எதிர்பார்த்த ஃபீச்சர்ஸுமே இருக்குது. நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், அதை வேணும்னா நீங்கள் ஃபுல்லாக என்ன ஏதுன்றதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த தீம்ஸ்ல இருந்து இல்லாட்டி இந்த டைனமிக் ஐலண்ட் மாதிரி மேல வைக்கக்கூடிய அந்த ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடுல கொடுத்திருந்தாங்க, இப்போ சென்டர்ல வந்துருச்சு. அதுல நீங்க வந்து ரொம்ப ஸ்லீக்கா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் ஏஐல ஒரு சில விஷயங்களும் இருக்கு. இந்த ஏஐ எடிட்டர்லயே ஏஐ எரேசர் மற்றும் ஏஐ ரிஃப்ளெக்ஷன் எரேசர் இந்த ரெண்டுமே நல்லாவே ஒர்க் ஆகுதுங்க. எல்லா சினாரியோல நாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், ஓரளவுக்கு பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது. பட் இந்த அன்பிளரா இருக்கட்டும், இந்த டீடைல்டு பூஸ்டா இருக்கட்டும், அது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா எக்ஸ்ட்ரா டீடைல் கொடுக்கறத விட்டுட்டு மூலம் பண்ணி விடுது. இதுல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தேவை. அண்ட் அதே போல நோட் ஏஐலாம் வந்து இருக்கு. இதுல போயிட்டு நீங்க சம்மரியை மாத்துறதா இருக்கட்டும், இல்ல நீங்க எழுதுனதை வந்து ரீஃப்ரெஷ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அண்ட் இவங்க ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸுமே முன்ன இருந்த எண்ணிக்கையை விட இப்போ அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது ப்ளோட்வேர்ஸா இல்லையான்னு நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா ஆப்பிள், சாம்சங் எல்லாருமே அந்த எக்ஸ்ட்ரா ஆப்ஸ், அவங்களுடைய ஓன் ஆப்ஸ் ஒரு சிலதெல்லாம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ இவங்க இது வரைக்கும் கொடுக்காம இருந்ததையும் இப்போ கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது ஹார்ட்கோர் OnePlus ஃபேன்ஸ்க்கு எப்படி இருக்குன்றது தெரியல. கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் 2 நானோ சிம் வந்து நீங்க போட்டுக்கலாம். ஹைபிரிட் சிம் ஸ்லாட்லாம் வந்து கிடையாது. நீங்க வாங்கும் போது என்ன வேரியன்ட் வாங்குறீங்களோ அது மட்டும் தான். அண்ட் eSIM ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒரு eSIM போட்டுக்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கால் குவாலிட்டி நாங்க செக் பண்ண வரைக்கும் நல்லா தான் இருக்கு. 14 5G பேண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 5Gல ஸ்பீட்ஸுமே நல்லா வந்து கேப்சர் பண்ணுது. அண்ட் Wi-Fi 7, Bluetooth 5.4, NFC, IR blaster அப்படின்றது போல எல்லா விதமான விஷயங்களும் இருக்கு. சரி, ஏதாச்சும் ஒரு விதத்துல சொதப்புவாங்களே அப்படின்னு சொல்லி இந்த டைப் சி போர்ட் என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா இதை இந்த வாட்டி 3.2 Gen 1 போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குட். போன வருஷம் வரைக்குமே எனக்கு அந்த OnePlus 12 அந்த கேமராவுடைய ஃபீல்லாம் அந்த அளவுக்கு வந்து கிடையாது. ஏன்னா அது அசில் பிளேடுடைய காம்பினேஷன் என்னதான் கொண்டு இருந்தாலுமே இன்னும் பத்தலப்பா அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது. இந்த வாட்டியாச்சும் ஏதாச்சும் மாற்றிருக்காங்களான்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த வாட்டியும் அந்த அசில் பிளேட் காம்பினேஷன் இருக்கு. இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் அதில் இருக்கக்கூடிய ஹார்ட்வேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா போன ஜென்ரேஷன்ல இருந்த அதே 2 கேமராவை கொடுத்துருக்காங்க. மெயின் கேமராவும் கிட்டத்தட்ட அதே தான், செல்ஃபியும் அதே தான். ஓகேங்களா? எங்க மாற்றங்கள் இருக்குன்னா அல்ட்ரா வைட் சென்சரை மாற்றிருக்காங்க. பிளஸ் லாஸ்ட் டைம் இருந்த டெலஃபோட்டோ லென்ஸையுமே இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 மெகாபிக்சலுக்கான ட்ரைபிரிசம் பெரிஸ்கோப் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, இதில் எடுத்த கேமரா சாம்பிள்ஸ் எப்படி இருக்கு அதை முதல்ல பார்த்துடலாம். அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன் எடுக்கும் போதெல்லாம் இமேஜ் குவாலிட்டி நல்லாவே வந்து ப்ராசஸ் பண்ணிருக்கு. மெயின் கேமரால மட்டும் வந்து டைனமிக் ரேஞ்ச் கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி வந்து ஃபீல் ஆகுது ஒரு சில டைம்ல. பட் மற்றபடி நீங்க கலர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீடைல்ஸ் எல்லாமே நல்லாவே வந்து கேப்சர் ஆயிருக்கு. அண்ட் உங்களுக்கு டெலஃபோட்டோ ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராசஸிங் நல்லாவே பண்ணிருக்கு. ஒரு சில டைம்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ராசஸிங் பண்ணும் போதே உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் நல்லாவே வந்து தெரியும். சேச்சுரேஷன் கொஞ்சமா வந்து மாறி இருக்கு. அந்த கொஞ்சம் ஹார்டா இருக்கிறத வந்து உங்களால வந்து ஃபீல் பண்ண முடியுது. அந்த மாதிரி விஷயங்களும் இருக்கு. பட் ஓவரால் வந்து பார்க்கும்போது கேமரா குவாலிட்டி நான் OnePlus 12 யூஸ் பண்ணதுக்கும் இதற்கும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு OnePlusல ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் போன் வாங்கணும்னு முடிவு பண்றவங்களுக்கு வீடியோ குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்றது முக்கியம். உங்களால ரியர் ஃபேசிங் கேமரால இப்போ 8K 30 fps வரைக்கும் வீடியோ எடுக்க முடியுது. 4K 16 எடுக்கலாம். செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் உங்களால 4K 60 fps வீடியோ எடுக்க முடியுது. நான் எடுத்த ஒரு சில வீடியோ சாம்பிள்ஸ் பாருங்க. 8K 30 fps வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் சப்போர்ட் பண்ணுது. அதில் ஆடியோ வீடியோலாம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அண்ட் ஜஸ்ட் வாக் பண்ணும்போது ஸ்டெபிலிட்டியும் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ 4K 60 fps எடுத்துட்டு இருக்கோம். இந்த 4K 60 fps வீடியோ குவாலிட்டியும் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ ஷேடோல இருந்து அப்படியே வெயில்ல வரேன். இப்போ பார்க்கறது ஸ்கின் டோன் எப்படி இருக்கு. இப்போ அப்படியே ஷேடோ பக்கம் போறேன் திரும்ப. ஸோ
ஸோ கேமராவும் ஷேடோவில் இருக்குது, நானும் ஷேடோவில் இருக்கேன். இப்போ பின்னாடி எல்லாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவில் 4K 60 fps சப்போர்ட் இருக்குது. ஆடியோ வீடியோலாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு ஷேடோவில் இருந்து இப்போ வெயிலில் போயிட்டுருக்கேன். இப்போ எப்படி இருக்குது அண்ட் பின்பக்கம் இன்னும் 2 பேர் இருந்தாங்கன்னா அவங்க எப்படி தெரியுறாங்க, கிளாரிட்டி. ஸோ நாங்கள் vlog-எல்லாம் இந்த ஃபோனில் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ குவாலிட்டி பார்க்குறதுக்கு இந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அவுட் ஆஃப் 10 நீங்கள் என்ன மார்க் கொடுப்பீங்க? ஸோ OnePlus 13 இந்தியாவில் இவங்க 70,000 rupeesக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 70,000 rupeesக்கு இந்த ஃபோன் யாருக்கெல்லாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு OnePlus ஃபேனாக இருந்து இல்லை OnePlus வாங்கணும்னு நினச்சி உங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஒரு ஆல்ரவுண்டராக நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஒரு பியூர் பேட்ஸ்மேனாவோ பியூர் பவுலராகவோ வேணும்னா இது செட் ஆகாது. அதாவது உங்களுக்கு பியூரான கேமிங்னா iQOO 13 இருக்குது, இல்லை இன்னும் கேமரா தான் சூப்பராக வேணும்னா Vivo X200 சீரிஸ் இருக்குது, நீங்கள் அதை பார்க்கலாம். இது எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு வந்து ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து அங்கங்கே வந்து கொடுத்துருதுங்க. அந்த அளவுக்கு வந்து இருக்குது. இது எங்களுடைய குயிக் ரிவ்யூ. நாங்கள் யூஸ் பண்ண அந்த 3-4 நாட்களில் நாங்கள் டெஸ்ட் பண்ண வரைக்கும் சொல்லியிருக்கேன். இன்டெப்த்தான ரிவ்யூ வேணுமா இல்லை கம்பேரிசன் எந்த ஸ்மார்ட் ஃபோனில் வேணுன்றதை சொல்லுங்கள். அப்போ இன்டெப்த் கம்பேரிசனோட வந்து உங்களுக்கு இன்னும் எக்ஸாக்ட்லி எது பெஸ்ட்டாக இருக்கும் இந்த பட்ஜெட்டில் ஒரு ஃப்ளாக்ஷிப்பில் அப்படின்றதையும் சொல்கிறேன். உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.